கீழே உட்காந்துட்டு சில வேலை பண்ணதுக்கு அப்புறமா சப்போர்ட் இல்லாம கையை ஊனாம எந்திரிக்க முடியலையா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய எக்ஸசைஸை நோட் பண்ணிட்டு டெய்லி பண்ணுங்க. அதுக்கு முக்கியமா தேவை இந்த 1 kg வெயிட்டுங்க. இதை எடுத்து கால்ல டைப் பண்ணிக்கோங்க, 2 கால்லையும் கட்டிக்கோங்க. நல்லா உட்காந்துட்டு காலை முட்டி மடக்காம பொறுமையா மேல தூக்கி தூக்கி விடுங்க. அதே மாதிரி தொடைய நல்லா மேல தூக்கி விடுங்க. அந்த வெயிட்டோடயே சேர்ந்து குனிஞ்சு எந்திரிச்சு நின்றுட்டு பொறுமையா உட்காருங்க. அந்த வெயிட்டோடயே காலை தூக்கி சைட்ல எடுத்து வைங்க, உள்ள எடுத்து வைங்க. சப்போர்ட் எடுத்துட்டு காலை முட்டி மடக்காம இந்த வெயிட்டோட பொறுமையா மேல தூக்கி விடுங்க. அப்புறமா சைட்ல திரும்பி நின்றுட்டு பொறுமையா காலை சைட்ல அகட்டி விடுங்க. உடம்பு ரொம்ப சாயக்கூடாது. அதே வெயிட்டோட சேர்ந்து குதிகால நல்லா பொறுமையா மேல தூக்கி விடுங்க. தொடை முன்னாடி போகாம கால்களை மட்டும் பின்னாடி மடக்கி விடுங்க. அதே வெயிட் வச்சுட்டு உடம்ப ஸ்லைட்டா பெண்ட் பண்ணிட்டு சைட் வேஸ்ல வாக் பண்ணுங்க. வெயிட்டை தான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இதை போட்டு ஸ்ட்ரென்தன் பண்றப்போ நம்ம மசிலோடைய ஸ்ட்ரென்த்தும் மசிலோட பல்கையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஈஸியா ஸ்ட்ரென்தன் ஆகும். இது மாதிரி கீழே உட்காந்து எந்திரிக்கிறப்ப நம்ம பாடி வெயிட் 4 மடங்கு நீ புஷ் பண்ணி மேலே கொண்டு வரும். அது முடியாததுனால தான் வயசாகிறப்ப அது பண்ண முடியல. இந்த மாதிரி வெயிட் பண்ணி ப்ரோக்ரெசிவா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா எங்க வேணா உட்காந்து எந்திரிக்கலாம், ஹாப்பியாகவும் இருக்கலாம். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.